எலான் மஸ்கினுடைய புதியதொரு AI சாட்பாட் இன்னைக்கு இந்தியாவில் பெரியதொரு விவாத பொருளாக மாறி இருக்கு. எலான் மஸ்கினுடைய அந்த எக்ஸ் தளத்தில் இருந்து AI சாட்பாட் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பேர் தான் க்ரோக் அப்படிங்கிறது. இது இன்னைக்கு உலகத்திலேயே முதன்முறையாக இந்தியாங்கிற டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்த க்ரோக் அப்படிங்கிற AI சாட்பாட்டை பேன் செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதுக்குள்ள எந்த அளவிற்கு உண்மை இருக்கு? என்னப்பா டீப் சிக்னு அதுண்டீங்க இதுண்டீங்க அதெல்லாம் வர வச்ச இந்தியா இந்த எக்ஸ் தளத்தினுடைய ஒரு சார்பாக இயங்கக்கூடிய இந்த க்ரோக்கை பார்த்து ஏன் பயப்படுது அப்படின்னா, இதுக்குள்ள பிஜேபிக்கு அகைன்ஸ்டான சில அஜெண்டாவை புகுத்தியிருக்காங்களா அந்த AI சாட்பாட்டுக்கு? இல்லை உண்மையான தகவலை சொல்கிறதுனால பாஜக பயப்படுறாங்களா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, டீட்டெயில் ரிப்போர்ட்டா. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களான உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7290799991. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்க உருவாக்கக்கூடிய இந்த மென்பொருள் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய இன்னொரு பகுதி தான் இந்த சாட்பாட் அப்படிங்கிறது. கணினிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கேள்விகள், அதற்கான பதில்கள் எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உலகத்தில் எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும், வரலாறாக இருந்தாலும், சயின்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்குமான பதிலையும் கொடுக்கறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய சாட்பாட். அதில் ஏகப்பட்ட சாட்பாட்ஸ் இப்போ வந்திருக்கு. அதில் ChatGPT வந்திருக்கு, டீப்சீக் சைனாவோடது வந்திருக்கு, இப்படி ஏகப்பட்டது வந்திருக்கு. இந்தியாவும் ஏகப்பட்ட சாட்பாட்டை உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எலான் மஸ்க் ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு அப்படின்னா அது உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறும். ஏன்னா பெரிய பணக்காரர் அவர், அமெரிக்காவினுடைய அறிவிக்கப்படாத நாட்டாம அவர். அப்படி ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை முன்வந்து கொடுக்கும்போது எக்ஸ் தளம் எப்படி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு பேர் பொருளதாக இருக்கும், அதே மாதிரி எலான் மஸ்கினுடைய AI சாட்பாட்டை பற்றிய விஷயங்களும் பேசு பொருளாக மாறுச்சு. உலகின் பல்வேறு நாடுகள்லையுமே இந்த க்ராக் AI பற்றிய பேச்சுக்கள் பெருசாக பேசப்படலை. ஆனால் இந்தியாவில் வித்தின் 24 hours வாட் இஸ் க்ராக், க்ராக்குக்கு ஏன் பேன் பண்ண போகிறாங்க இந்தியா? க்ராக்கில் அப்படி என்ன விஷயத்தை கேள்வி கேட்டதுனால இந்தியன் கவர்மெண்ட் எக்ஸ் மேலே இவ்வளோ கோபமாக இருக்குது? அதாவது எக்ஸ் தளத்தின் மீதும் எலான் மஸ்க் மீதும் இவ்வளோ கோபமாக இருக்குது. கோர்ட்லாம் வழக்கு தொடுத்துருக்காங்களாமே எக்ஸ் தளத்தில் இருந்து இந்தியன் கோர்ட்டில். அப்படி அந்த அளவிற்கு எலான் மஸ்கே மிரட்டுற அளவிற்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்க? இப்படி கேள்விகள்லாம் நிறையா கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ அதற்கான பதில்களுக்குள்ளே நம்ம பேசலாம். இந்த க்ராக் அப்படிங்கிற அந்த AI சாட்பாட்டுக்கிட்ட சில கேள்விகள் முன்வைக்கிறாங்க. அந்த கேள்விகள் இந்தியன் கவர்மெண்ட்டையே ஆட்டங்கான வைக்கக்கூடிய வகையில் கேள்விகளாக இருக்குது. அதற்கு இந்த க்ராக் சொல்லி இருக்கக்கூடிய பதில்களும் இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறதா மோடி கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த க்ராக்குக்கு தணிக்கை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தியிருக்காங்க. க்ராக் பேன் பண்ணணும்னு இந்தியன் கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் லீகலாக எந்த நோட்டீஸுமே க்ராக்குக்கு கொடுக்கல. அதே நேரத்தில் க்ராக் தணிக்கை செய்யணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஓவர் நைட்டில் ஏகப்பட்ட கேள்விகளை ரீப்ரொடியூஸ் பண்ணி அதற்கான பதில்களையும் சேஞ்ச் பண்ணியிருக்கு க்ராக். சரி, கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான பதில்களும் கான்ட்ரவர்ஷியாக இருக்கிறதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு. இந்தியா சுதந்திரம் அடைந்தது எப்போது அப்படிங்கிற கேள்விக்கு க்ராக்கு தப்பாக பதில் சொல்லலை, சரியாக தான் பதில் சொல்லியிருக்கு. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய முதல் டெரரிஸ்ட் யாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு சரியா அது சாவர்கர்னு பதில் சொல்லிடுச்சு.
60 மாத பென்ஷனுக்காக காசுக்காக பிரிட்டிஷ்காரனுடைய ஷூவை நக்கியவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சாவர்கர் பற்றிய உண்மையை அப்படியே போட்டு உடைச்சிட்டாங்க. அந்த கேள்வியை கேட்டவர் கரெக்டாக கேட்டிருக்காரு. சுதந்திர இந்தியாவினுடைய முதல் டெரரிஸ்ட் யாருன்னு, அதற்கு பதில் சாவர்கர்னு க்ராக்கு கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் க்ராக்கில் வந்து இதே கேள்வியை கேட்டீங்க அப்படின்னா அதற்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் இப்போது பதிவு செஞ்சுருப்பாங்க. ஸோ க்ராக்கையும் இப்போது வந்து இந்தியன் கவர்மெண்ட் தணிக்கை செய்து கேள்விகளையும் பதில்களையும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் சில கேள்விகளும் அதற்கான பதில்களையும் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் நிறையா கேள்விகள் இருக்குது. ஈவன் நம்ம தமிழ்நாட்டை பற்றிய கேள்விகள் கூட கான்ட்ரவர்ஷியாக இருந்தது. அதாவது ஹிந்தியை அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம். நம்ம மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறோம்ல, அந்த மும்மொழி கொள்கையே இங்கே இந்தியாவுக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கிற விஷயங்களும், இந்தியாவில் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டு ஜிடிபியில் இந்த அளவுக்கு ஹை ரேஞ்சில் இருக்கிறதுக்கு காரணம் இவங்க வச்சிருக்கக்கூடிய இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்கு இந்த க்ராக்குங்கிற ஏஐ சாட்பாட். இது நமக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. நீயா நானா அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக அதை ஒளிபரப்பாமல் தடுத்து நிறுத்துனீங்க இல்லையா? உங்ககிட்ட அதிகார பலம் இருக்குங்கிறதுக்காக அது வந்து நான் நியூஸ் சேனல் அப்படிங்கிற பட்டியலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து பேசக்கூடாதுன்னு விஜய் டிவிக்கு முழுக்கு போட்டாங்க. அம்பானியினுடைய குடும்பமாகட்டும் இவங்க எல்லாமே சேர்ந்து செய்த சூழ்ச்சி தான் இந்த நீயா நானாவில் மும்மொழி கொள்கை தொடர்பான பேச்சுக்களை மக்கள்கிட்ட காமிக்காமல் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அதுவும் தணிக்கை செய்து வெளியாகும். ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள். பட்டு இந்த ஏஐ சாட்பாட்டுக்கிட்ட கேட்கும்போது அடிச்சு ஒட்டச்சு தும்சம் பண்ணிருச்சு. உலகத்திலேயே மிக மூத்த மொழி தமிழ் தான், சமஸ்கிருதம் இல்லை அப்படிங்கிறதையும் அது சொல்லியிருக்கு. அப்போது உண்மையை சொல்லும் போது இங்கே ஒரு பெரிய அளவிலான அச்சம் ஏற்படுது. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இது நாள் வரைக்கும் மக்கள்கிட்ட சொல்லி இருந்த பொய்களும், இது நாள் வரைக்கும் அவங்க சொல்லி ஆட்சியை பிடித்த அவங்களுடைய அவதாரங்களும் பொய் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை கட்ட வைக்கிறாங்க. ஈவன் இந்த விவேக் அக்னிகோத்ரி அப்படிங்கிற நபர் காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்திருந்தார்ல, அவர் யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பொய்யான மனிதர் அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சிருச்சு உண்மையை. அவர் ஒரு பொய்யானவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த கேள்வியை வந்து கேட்டு அதற்கான பதில் அவர் பொய்யானவர்னு சொன்ன உடனே இந்த மெசேஜ் அப்படியே இவர் அக்னிகோத்ரிக்கு ஃபார்வர்ட் செய்யப்படுது. இப்போ அக்னிகோத்ரிங்கிற நபரை யாருன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம அதை சொல்லணும்ல. அவர் யாருன்னா காஷ்மீர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அதில் தன்னுடைய கற்பனை கதையை எல்லாத்தையும் அதுக்குள்ளே சொடுகினார்ல, அப்படிப்பட்ட மனிதர் தான் அந்த விஜய் அக்னிகோத்ரிங்கிற டைரக்டர், ஃபிலிம் டைரக்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பற்றிய நெகட்டிவான விமர்சனங்களையும் இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை குலைக்கக்கூடிய வகையிலையும் சில படங்களை எடுத்தார். அதனுடைய விளைவு இந்தியாவில் ஏகப்பட்ட மாற்றங்களும் மன ரீதியாக பாதிக்கக்கூடிய சம்பவங்களும் சிறுபான்மையினர்களுக்கு ஏற்பட்டது. இந்த விஷயத்தையும் மையப்படுத்தி அந்த க்ராக்கேட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கு அக்னிகோத்ரி சைடில் இருந்து அகைன்ஸ்டாக க்ராக்குக்கு மெசேஜ் போன உடனே இல்லை நாங்கள் க்ராக் வந்து மறுபடியும் வந்து சாரி கேட்டிருக்கு விஜய் அக்னிகோத்ரி கிட்ட. இல்லை நாங்கள் உங்களை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சாரி கேட்டிருக்காங்க, அப்பாலஜிஸ் கேட்டிருக்காங்க. இதுவும் ஏஐ சாட்பாட்டால் நடந்திருக்கு. சரி, வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த க்ராக் ஏஐ கிட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா, திராவிடா வெஸ் ஹிந்துத்துவா எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் தமிழ்நாடு தான் பெஸ்ட்டு, அதே நேரத்தில் சனாதனத்தை விட இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி சிறந்தது அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுருக்கு. அது மட்டுமல்ல, ஹிந்துத்துவா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தது, பட்டு திராவிடம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ஒட்டுமொத்த சமூக நீதிக்கானது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கு. இப்படிலாம் உண்மையை சொன்னால் அந்த சாட்ஜிபிட்டியை தடை பண்ணுவாங்களா மாட்டாங்களா? தடை பண்ணணும்னு தோணுமா தோணாதா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். கேட்குற கேள்விக்கு பூரா ஒருத்தன் உண்மையவே சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, அப்போ இது நாள் வரைக்கும் நான் புத்தகங்கள்லையும் 1ஆம் கிளாஸ்லேருந்து அந்த பிள்ளைகளுக்கு எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு நான் தான்டா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட் சொல்லுமா சொல்லாதா? நீங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தீங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரே
படிப்பு இதுதான் அப்படின்னு. சரியா? ஆனால் அதை எதிர்த்து தமிழ்நாடு போராடிக்கிட்டு இருக்கு. இங்கே மாநிலங்களுடைய சுயாட்சி ரொம்ப முக்கியம், கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி, கல்வி உரிமைக்கு எதிரானது, இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது. இங்கே இருக்கக்கூடிய கல்வி முறையை சிதைத்து அடிப்படை கல்வியையும் ஆரம்ப கல்வியையும் குலைத்து குலக்கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய உங்களுடைய பிற்போக்கான மனோபாவத்தை உடைத்தெறிவோம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள்லாம் கொந்தளிச்சாங்க. இதெல்லாம் சரி பாருங்க, மேற்கத்திய கலாச்சாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க என்ன இன்னும் நியூ எஜுகேஷன் பாலிசிக்குள்ள அடாப்ட் ஆகுங்க அப்படின்லாம் நம்ம கவர்மெண்ட் சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா இப்போ என்ன தெரியுமா கொண்டு வந்திருக்காங்க, இது நாள் வரைக்கும் நீ கடைபிடித்த கல்வி முறைங்கிறது பொய்யானது, அதை நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு. அமெரிக்காவினுடைய எஜுகேஷன் பாலிசியை நான் சேஞ்ச் பண்ணுறேன். அமெரிக்காவில் 50 மாகாணங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாகாணங்களுமே அவங்களுக்கான கல்வி முறையை அவங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். இது நாள் வரைக்கும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டு இல்லை, ட்ரம்பினுடைய அதிகாரத்தின் கீழே அது இருந்தது. ஆனால் இனிமேல் மாநில கவர்னர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கல்வி முறை கொண்டு வரப்படும். இதையத்தானடா காலங்காலமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாநிலங்களுடைய பட்டியலில் தான் கல்வி வரணும் அப்படின்னு நம்ம சொன்ன விஷயத்தை எலான் மஸ்க் மூலியமா, டாகி டீம் மூலியமா அங்கே அதை செயல்படுத்தி இன்னைக்கு ட்ரம்ப் சைன் போட்டிருக்கார். ஆனால் அமெரிக்க காங்கிரஸ் சபை சாதாரணமான விஷயம் அல்ல. நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கும் காங்கிரஸ் சபையில் போய் தான் அந்த தீர்மானம் நிறைவேறணும். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, செனட்டர்ஸ் 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 60 பேர் சைன் பண்ணணும். இப்போ ட்ரம்பினுடைய அமைச்சரவையில் 53 பேர் ட்ரம்புக்கு ஆதரவாக இருக்காங்க. ஆனாலும் இன்னும் 7 பேர் ஜனநாயக கட்சியிலிருந்து வாக்குகள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த எஜுகேஷன் சிஸ்டமும் அங்கே செயலாக்கம் வரும், மாநில அரசுகள் கட்டுப்படுத்தணும் முடியும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்னா, அங்கே அரசு பள்ளிகள் 1 லட்சம் இருக்குது, தனியார் பள்ளிகள் 34,000 தான் இருக்குது. 3ல் 1 பங்கு தான் தனியார் பள்ளிகள் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் புற்றீசல் போல சிபிஎஸ்சி பள்ளிகள் தொடங்கிட்டாங்க. அங்கீகாரமற்ற பள்ளிகளே இங்கே நிறையா போய்கிட்டு இருக்கு. அரசு பள்ளிகளில் இலவச உணவு கொடுக்குறாங்க. இதையே தான் இன்னைக்கு ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உலகம் அறிந்த ஒரு யூடியூபர் ஆப்பிரிக்காவில் பல்வேறு பகுதிகளில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து வித்தின் அ வீக்கில் அவர் பெரிய ரிசல்ட் பார்த்துருக்காரு. எப்படி தெரியுமா? அதிகமான அளவில் மாணவர்களுடைய சேரக்கூடிய ஆவரேஜ் ஜாஸ்தியாக இருக்குங்கிறாரு ஒரு வாரத்தில். ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாட்டில் போய் அந்த மக்களுக்கு தேவையான கல்வியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை சொல்லி கொடுத்த உடனே சாப்பாடு போடுறாரு, பசங்க படிக்க வராங்க ஸ்கூலுக்கு. இதையத்தான் நம்ம தமிழ்நாடு செஞ்சிச்சு. அப்போது உலகளாவிய அளவில் தமிழ்நாட்டினுடைய கல்வி முறையும் இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டமும் கவனிக்கப்படுதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இப்போ நம்ம கிராக்குக்கு வருவோம். கிராக்கு கிட்ட அவங்க ஏற்கனவே நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் ப்ரெஸ் மீட் மோடி ஏன் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஸோ 2014 2025 வரைக்கும் ப்ரெஸ் மீட்டை தவிர்க்கக்கூடிய மோடி ஏன் தவிர்க்கிறாருன்னு சொல்லி கேட்கும்போது அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸின் மீது பயம் கொண்டவர்கிற வார்த்தையை பதிவு செய்து கிராக். இதை விட ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு கிராக்கு அவ்வளோ பெரிய தைரியம் வேணும். உண்மையிலேயே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா எக்ஸ் தான். எக்ஸினுடைய சார்பாக கிராக் அப்படிங்கிற அந்த ஏஐ சாட்பாட் இன்னைக்கு உண்மைகளை உடச்சி எரிஞ்சிருச்சு. அப்போது இந்த டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கண்ட்ரியில் இருந்து இன்னைக்கு ஒரு குரல் பாஜக சைடிலிருந்து வைக்கப்படுது. நீங்கள் ஆளக்கூடிய அரசுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்கிறீங்க, உங்களுடைய ஏஐ சாட்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை தணிக்கை செய்யுங்கள், அது இந்தியாவினுடைய ஆளக்கூடிய அரசுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக எக்ஸ் தளத்தில் இருந்தும் எலான் மஸ்க் கிட்டையும் சில கொஸ்டின்ஸ் முன்வைக்கப்படுது. உலகத்திலேயே கிராக் அப்படிங்கிற ஏஐ சாட்பாட்டை எதிர்த்த ஒரே ஜனநாயக நாடு இந்தியா தான் அப்படின்னு எலான் மஸ்க் சைட்லேருந்து சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, எக்ஸ் தளத்தில் இருந்து இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட்டில் வழக்கும் தொடர்ந்துருக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த விதமான நோட்டீஸுமே கொடுக்காம வாய்மொழி அடிப்படையில் இந்த ஏஐ சாட்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்ற சொல்லுது இந்திய அரசு. இது இந்தியாவினுடைய தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின்படி சரியானதா அப்படிங்கிற கேள்வியும் அதற்கான பதிலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ் தளம் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இது கூடிய விரைவில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு எக்ஸுக்கு சாதகமான தீர்ப்பு வருமா, இல்லை இந்திய அரசுக்கு சாதகமான தீர்ப்பு வருமா, இல்லை பாஜகவுக்கு எதிரான தீர்ப்பாக அது அமையுமா? கூடிய விரைவில் இந்த ஏஐ மூலம் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை.
இப்படிப்பட்ட நிலையில் ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு பெரிய வர்த்தக உறவு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியில் இருந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் நடக்க போகிறதா சொல்லியிருந்தாங்கல்ல, டாரிஃப் ரிலேட்டடான விஷயங்கள். அது இப்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. மோடிக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு ட்ரம்ப்பு. வேறு சில விதங்களில் இந்தியாவுக்கு ஆப்படிக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஒரு பார்வையும் இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7299079991.